நம்ம மல்லி வந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோடையும், பயங்கர ஆத்திரத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி எதுக்காக இப்படி பேசுறாங்க? என்ன ஏது? அப்படின்றது யாருக்குமே புரியல. ஆனா கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஏன்னா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி குடுத்தாங்க. ஆனா இப்படி இருக்கும்போது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கோவத்தோட அதாவது விஜய் கிட்ட மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோவத்தோட பேசுறாங்க அப்படின்னும்போது, நம்ம விஜயே பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டு அவ்ளோ கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, நீங்களே பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவத்தோட தான் இருக்காங்க. யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி மேல தான். அப்படி என்னதான் கோவம்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து நம்ம விஜய்க்கு தான் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புரிஞ்சுக்கவே இல்ல. அதே சமயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா, ராஜேஸ்வரி அதே மாரி வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா? போதும் பொண்ணு. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் முன்னாடியே சவால் விட்டுட்டு இருக்காங்க. "நீ எவ்வளோ நாளைக்கு எப்படி இந்த வீட்ல இருக்கிறன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். இன்னும் எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாசத்துல உன்னை எப்படி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கோ." அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டுக்கு வந்து இப்போ சவால்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத கேட்டுட்டு சைலன்ட்டா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் என்ன நெனைக்கிறாரு, மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, போனா போயிட்டு போறா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நெனைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி மேல கோவத்துல இருக்காங்களே தவிர, இந்த ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருது. அதுவும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, நம்ம விஜய் வந்து சைலன்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டைம்ல மல்லி இருந்துட்டு, "நீங்கலாம் என்ன மனுஷன் சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நெனச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, சரி ஓகே. என்னதான் நான் தப்பு பண்ணியிருந்தாலுமே, அதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. அது எல்லாமே ஓகே தான். அப்படி இருந்தாலுமே கூட, உங்க பொண்டாட்டி, நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி, யார் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்றது தான் என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்ட விட்டு போயிடுவேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்க மேல இருந்த காதல் எல்லாமே அதாவது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல வந்து எவ்வளவோ மரியாதை, காதல் இது எல்லாத்தையுமே வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பேருக்கு தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் பொண்டாட்டியா என்னைக்குமே இருக்க மாட்டோம். வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் இருப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா இது நம்ம சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாத்தையும் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டு இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம விஜய்க்கு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி மேல இருக்க தப்பு, சரி எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்து, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா புரியும்போது, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.